guys, welcome to Priyamani channel. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். இன்னைக்கு இந்த vlogல அதுதான் பார்க்க போறீங்க. என்ன ஸ்பெஷல்? புரோட்டா. மாமா போடும் புரோட்டா. அம்மா பலகாரம் போடுறேன்னு புரோட்டா வாங்கிட்டு வந்தாங்க. என்ன பண்றீங்க? புரோட்டா போட போறேன். அம்மா அது மாவு எதுக்கு வாங்கிட்டு வந்தாங்க? அம்மா புரோட்டா போறேன்னு மைதா அரை கிலோ வாங்கிட்டு வந்துச்சு. சொல்லுங்க. புரோட்டா போட்டுட்டு இருக்கிறோம். அம்மா வந்து மைதா பால் பண்ணி போடுறதுக்காக வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கு ஆயில் ரொம்ப செலவாகும். அதுக்கு புரோட்டாவே போட்டுடலாம். அதை வச்சு பார்க்கும்போது புரோட்டா போட்டுக்கலாமான்னு முடிவு பண்ணிட்டு மாவை பிணைஞ்சு புரோட்டாவை போட போறேன். ஓகே, இன்னைக்கு வந்து எங்க வீட்டில் புரோட்டா. சால்னா மாமா? அது தெரியல, அது நீ தான் சொல்லணும். அது நான் தான் சொல்லணும். சரி, விளாகில் வந்து கண்டிப்பாக இடையில சொல்லிடுறேன், ஓகேங்களா? அப்படியே வந்து பண்ணிட்டோம். மாவு பிசைஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொரு 1 மணி நேரம் ஆகும். நம்ம கிளவி சொல்லுங்க. புரோட்டா மாஸ்டர் நீங்கள் தான் சொல்லுங்க. புரோட்டா மாஸ்டர் நான் தானுங்க. ஆமாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. இது வேற யாரும் இல்லைங்க, எங்க அத்தை தான். குட் நைட். ஆமா, குட் நைட். இப்போ நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா ஜாலி மூட். இன்னைக்கு புரோட்டாவோட ஜாலி மூட். பாப்பம்மா இங்க ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். அவங்க டேடி வந்து புரோட்டாக்கு மாவை பிசைஞ்சிட்டு மேலே உட்காந்துட்டு இருக்காங்க ஊற வச்சுட்டு. மேடம் என்ன பண்ணுறீங்கோ? சப்பாத்தி செய்கிறாங்க. எல்லோரும் வாங்க சாப்பிட்ற. கூப்பிடு சாமி, கூப்பிடுறா. அச்சு அழகி சிரிச்சுக்கோ. இப்படியெல்லாம் யாராவது மாவு பிசைவீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. யாருக்காவது சப்பாத்தி வேணுமா? இப்படித்தான். என்னது இது? சப்பாத்தி ரெடி. அதுக்குள்ளே பாருங்க, போய் போய் டிவியை போட்டுக்கிட்டு இருக்கு கிளவி சரியில்லை. தங்க சப்பாத்தி ரெடியே சம்மி? ரெடியே இருக்குது. புரோட்டா போட்டுடலாமா மாமா? புரோட்டா போட்டுடலாமா? நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டாக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருக்காங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து சால்னாக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. பிணைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது போகிறதுக்காக மாஸ்டரை கூட்டிகிட்டு வரலான்னு போகிறோம். ஹோட்டலில் மாஸ்டர் கிடச்சா கூட்டிகிட்டு வந்தோம். போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வரோம். உருளைக்கிழங்கு இல்லை ஏதாவது கடையில் கிடைப்பாங்களா என்ன? கிளவி ஏதாவது துணி முடிச்சுக்கிறது இல்லை. இதுதான் புரோட்டா மாஸ்டர். சரிங்க, கடை போய்ட்டுறோம். இன்னும் கொஞ்சம் சின்னதாக பிடிங்கிட்ட கிளவி முறைக்குது. வரிக்கியா? ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடியா உருண்டை பிடிச்சிட்ருக்காங்க. உருண்டை பிடிச்சி கொஞ்சம் நேரம் வந்து ஊற வைக்கணுமா அத்தை? எவ்வளோ நேரம்? 1/2 மணி நேரம் ஊறணும். அதுக்குள்ளே நாங்கள் போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டா? சரி. பாப்பாக்கு புரோட்டானா ரொம்ப பிடிக்கும், அதான் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கா. வண்டி எடுக்கிறதுக்குள்ளே அதுக்குள்ளே அவசரம் மேடமுக்கு. கிளம்பிட்டோம் சிக்கன் வாங்கறதுக்கு. கடையில் நாங்கள் போன கடையில் சிக்கன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதான் கடைக்கடையாக போய் சிக்கன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறக்கு போய்கிட்டு இருக்கோம். அங்கேயாச்சு வந்து இப்போ ரொம்ப ஹாப்பிங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பாப்பாவோட ஃப்ரெண்டை வந்து பஸ் ஏறிட்டு இருந்தாங்க, பார்த்தாங்க. நாங்கள் வந்து கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். பாப்பா வந்து எப்பவும் போல் நம்ம ஜாமான் வாங்கிட்டோம். வந்து கடைக்கு போயிட்டு இந்த பொருள் எல்லாம் தாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன் கிரேவி செய்கிறதுக்கு. அப்புறம் நம்ம வழக்கம் போல் வாங்குகிற திங்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி வாங்க சிக்கன் கிரேவியெல்லாம் செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து புரோட்டா போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். குருமா, அதாவது சிக்கன் குருமா எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுருக்கேன். குழம்புன்னு தான் நினைக்கிறேன், குருமா இல்லை. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அத்தை வந்து புரோட்டா போட போகிறாங்க. அம்மா புரோட்டா போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
அம்மா வந்து புரோட்டா மேலே சூப்பராக போடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக சமையல் மாஸ்டராக தான் இருந்தாங்க. அவங்க வந்து ஒட்டஞ்சத்துலேருந்து புரோட்டா மாஸ்டராக தான் வேலை பார்த்தாங்க. பார்த்தா அதாவது லேடிஸ் வந்து ஹோட்டலில் புரோட்டா போட்டுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் அம்மா 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேவும் ஹோட்டலில் புரோட்டா தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் அவங்களால உடம்பு சரியில்லை, ஹோட்டல் வேலைக்கு போகிறதில்ல, இந்த மாவெல்லாம் இழுத்து பிணைய முடியலன்னு ஹோட்டலுக்கு அம்மா போகிறதில்ல. மாவு பிணைஞ்சு கொடுத்துட்டோம்னா நல்லா வீசிடுவாங்க, சூப்பராக வீசி போடுவாங்க. இதுலேயும் புரோட்டா அம்மா ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று போடுவாங்க, அதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். புரோட்டாவுக்கு வந்து மேக்ஸிமம் நல்லா ஆயில் விட்டிங்கன்னா தான் புரோட்டா நல்லா சாஃப்டாகவும் நல்லா அந்த பொசு பொசுன்னு வரும். ஆயில் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நல்லா எண்ணெய் சட்டி இப்படி விரல விட்டு இப்படி விடுவாங்க. அந்த ஆயில் விட்டால் தான் புரோட்டா நல்லாயிருக்கும், இல்லைன்னா இறுகின மாதிரி ஆகிடும். மாவு எப்படி பிணைஞ்சாலும் போடாமல் விட்டோம். சரிங்களா? புரோட்டா எப்படி வருதுன்னு பாருங்கள். இதில் ஸ்பெஷல் புரோட்டா ஒன்று இருக்குது, அது அம்மாவை நான் வீசி சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். அதை வந்து நம்ம ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பரோட்டாவை விட நான் அதை நிறைய சாப்பிடுவேன். புரோட்டா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா, இப்போ நம்ம புரோட்டாவோட மெயின் வந்து புரோட்டா நம்ம எப்படி சாப்பிடக்கூடாது. ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தட்டுவாங்க. இந்த மாதிரி இப்படி தட்டுனீங்கன்னா தான் புரோட்டாவுக்கு அந்த சாஃப்ட்னஸ் வரும். அந்த மொறுமொறுப்பு இல்லாமல் அந்த நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் நம்ம பிக்கும் போது அப்படியே லேசாக பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்குது. அப்படியே ஒரு பாக்ஸில் பேப்பர் போட்டு வைக்கணும். அம்மா பேப்பர் போடல, ஓகே பரவாயில்ல, பேப்பர் போட்டு வச்சா நமக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? இந்த அத்தை எனக்கு பிடித்தமான ஸ்பெஷல் புரோட்டா இது என்ன அப்படின்னா, ஃபுல்லாக வந்து விசிறிக்கு அப்புறமா தேங்காய் பூவெல்லாம் போட்டுட்டு அப்புறமா சர்க்கரை போட்டுட்டு அப்படியே மடிச்சு இதை வந்து அப்படியே மடிச்சிருவாங்க. அதே மாதிரியே தான் அப்படியே மடித்து போட்டுருவாங்க. இது வந்து நான் பாப்பா 2 பேர் சாப்பிடுவேன், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை ஒரு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இதுக்கு எதுவுமே தேவையில்லை, சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ பரோட்டா போட்டாலும் இதில் ஒரு 4 போட்டுருவாங்க இந்த மாதிரி மேக்ஸிமம். எல்லாம் வந்து ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு அத்தை அந்த பரோட்டா போடுறத விட இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வா வா வா. அத்தைக்கு வந்து ஒரு சைடு கண்ணை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, இன்னொரு சைடு கண் வந்து இன்னும் ஆப்ரேஷன் பண்ணலை. கண்ணு வலி வந்து கொஞ்சம் இருக்கிறனால கண்ணாடி போட்டிருக்காங்க. இதுதாங்க ஸ்பெஷல் பரோட்டா. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுங்கள், இன்னுமே சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து வெள்ளை சக்கரை பிடிக்கும், அதனால் வெள்ளை சக்கரை போடுறாங்க. பரோட்டா ரெடி, வாங்க சாப்பிடலாம். கடையில் வாங்கினதை விட நீங்கள் பிச்சு இது வரை பிச்சு படையும் நல்லா ஸ்மூத்தாக வருதுன்னு பார்த்தீங்களா? பரோட்டா வந்து நம்ம வீசுறதுல தான் இருக்குது, வீசி நல்லா வேக வைக்கிறது தான் இருக்குது. கடையில் வாங்கினா கூட சில சமயம் கெட்டியாக இருக்கும், கண்டதை கலப்பாங்க. மைதா நம்ம எதுவுமே கலக்கலை, வெறும் மைதாவும் ஆயில் மட்டும்தான். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் குருமா, வாங்க சாப்பிடலாம். வாங்க, புரோட்டா ரெடி, குருமா ரெடி, சாப்பிட்டாச்சு. வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். விலாகை நம்ம இதோட முடிச்சுக்கலாங்க. அடுத்த விலாகில் கண்டிப்பாக சந்திப்போம். புதுசாக யாராவது வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணுங்கள், அதில் ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பை கைஸ், அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய். சாப்பிடலாம். அம்மா விறகு பொறுக்க போனதில் அம்மா காலில் முள்ளேறிடுச்சு.
அம்மானால நடக்க முடியலன்னு சொல்லி பிரியாட்ட சொல்ல பிரியா முள் எடுத்து விட்றா. இதே மாதிரி 2-3 டைம் கிளவிக்கு முள் குத்தி கிளவிக்கு அவள் தான் முள் எடுத்து விட்ருக்கிறா. அதனால தான் எங்கள் கிட்டேலாம் சொல்லாமல் கிளவிக்கிட்டே சொல்லிதாங்க பாரு கிளவி துடிக்குது. ஏம்மா என்னாச்சு? நல்லா ஏறி இருக்கு. இதுக்கு தான் விறகு பொறுக்கு போகாதேன்னு சொல்கிறேன் காட்டுக்குள்ளே. பார்த்து மெதுவாக எடுத்து விடு. முள் எடுத்துட்டியா? எங்கே முள்ள காமி? பாரு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஏ அப்பா கிளவி இங்கே பாரு எவ்வளோ பெரிய முள்ளு வேறு. போகிறீங்க பார்த்து போயிட்டு பார்த்தவங்க இங்கே பாருங்க எத்த சொல்லுதுன்னு. தெரியுதா இல்லையா? ஒன்றும் இல்லை மஞ்சள் வச்சுட்டா காலில். இல்லை சரியாக போயிரு கொஞ்சம் நேரத்தில். செருப்புக்கு மேலே ஏறிடுச்சுமா. செருப்புக்கு மேலே ஏறிச்சே நடக்கவே முடியல வலி.